ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தாதான் ஒரு மாதிரி இருக்கேன்னு சொல்லி மேல கூட்டிட்டு வந்தா நீ அதுக்கு மேல பண்ணிக்கிட்டு இருக்க. ஏன் ராஜேஷ் இப்படி பண்ற? சொன்னா புரிஞ்சுக்கோ. என்ன, எந்த ஒரு ப்ராப்ளமுக்கு உட்காந்து சோர்ந்து போயிட்டா அந்த ப்ராப்ளத்துல இருந்து நம்மளால வெளியே வர முடியாது. புரிஞ்சுக்கோ. இல்லடா மச்சான், என் இடத்துல இருந்து பார்த்தாதான் என்னோட வழி என்னன்னு தெரியும். நீங்களாம் பேசுறீங்க பேசுறீங்க அப்படிங்கிறதுக்காக நான் என் மனசை மாத்திக்கிட்டாலும் எனக்கு நிம்மதியா தூக்கம் கூட வராதுடா. நான் தூங்கணும்னு நினைச்சா அவ எங்க தூங்குவான்னு நினைப்பேன். சாப்பிடணும்னு நினைச்சா அவ என்ன சாப்பிட்டுருப்பான்னு யோசிப்பேன். இந்த மாதிரி நான் யோசிக்கிற மாதிரிலாம் அவ யோசிப்பாளா? இங்க பாரு, உன் வருத்தம் எல்லாமே நியாயமானதுதான். அதை எதையுமே நான் தப்பு சொல்லல. என்ன, ஆனா இதுக்கப்புறம் என்ன பிரச்சனை என்ன ஏதுன்னு தாண்டா நம்ம யோசிக்கணும். நடந்து முடிஞ்சதை நினைச்சா அழுது மட்டும் என்னாக போகுது? உன்கிட்ட நான் கீழே சொன்னதுதான். என்ன, அங்க பொண்ணுங்களாம் நின்றுட்டு இருக்கோம் தான் நான் உங்ககிட்ட எதையும் ஓப்பனா பேசல. இப்ப சொல்றேன். இங்க பாரு, இந்த ஒரு விஷயம் ரொம்பவே சென்சிட்டிவ், அதாவது உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயம். புரியுதா உனக்கு? இத தப்பு பண்ணிருக்கியா இல்லையான்னு நீ நீ நினைச்சா அதை கண்டுபிடிக்க முடியும். புரியுதா? நீ தப்பு பண்ணல. புரியுதா? புரிஞ்சுக்கோ. டேய், அவனும் அதை தானடா சொல்றான். அவன் தப்பு பண்ணவே இல்லைன்னு தானே சொல்றான். இப்ப அது பிரச்சனை கிடையாது. இப்ப இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறது நமக்கு பிரச்சனையே. சரி நைனிகா, கீழே போங்க. இனி மேல வரக்கூடாது. அப்பா சொல்லாம இனி அடிக்கடி மேல வரக்கூடாது. ஓகேவா? அப்பாக்கு அது கூட தெரியாதா? அப்பா வந்துடுறேன். அப்பா ஒரு அரை மணி நேரம் அப்பா வந்துடுறேன். அப்புறம் அப்பா மேல படுக்க வச்சு தூங்க வைக்கிறேன். ஓகேவா? டாடி சொன்னா கேப்பீங்களா? ஏய் நைனிகா, டேய் இங்க என்ன பண்ற? நீ பாரு மச்சான், எல்லா ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் இருக்கு. ஓகேவா? நீ கவலைப்படாம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கறத மட்டும் யோசி. என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம். டேய், என்னத்தடா யோசிக்க சொல்ற? இப்ப அவ எங்க இருப்பான்னு கூட என்னால கண்டுபிடிக்க முடியாது போல. நான் அப்படி இருக்கேன். டேய், அந்த பொண்ணு எங்க போயிருக்கும் நீ நினைக்கிற? எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணு எங்கேயும் போயிருக்க வாய்ப்பு கிடையாது. என்ன, அவ்வளோ டவுட்டா இருந்தா நாளைக்கே போய் அவங்க அம்மா அப்பா வீட்டுல வேணா கேட்கலாம். என்ன, இப்ப அதெல்லாம் முக்கியம் இல்ல. இப்ப அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறது பிரச்சனை கிடையாது. முதல்ல இந்த பிரச்சனைக்கு உனக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கறத முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால நாளைக்கே உன்னை, அதாவது உங்ககிட்ட வந்து சொன்ன அந்த பொண்ணை வந்து நம்ம விசாரிக்கணும். புரியுதா? பிரீத்தி ஒர்க் பண்ற காலேஜ்ல தான் அந்த பொண்ணு படிக்குது. நைனுமா தூக்கம் வரலையா இன்னும்? இன்னும் தூங்காம இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டே அறிவு கட்டவனே, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஏமா பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? ஆ ஏன் குழந்தை இருக்குன்னு பாக்குறேன். இல்லைன்னு வச்சுக்கோ. உங்க அப்பா நாளைக்கு தான் வருவான். வா நம்ம போலாம். டே மச்சான், நான் இல்லாம ஒரு நைட்டு கூட அவன் இருக்க மாட்டாடா. அதுதான்டா உண்மை. அதெல்லாம் உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. டேய், இந்த சிம்பிள் லாஜிக்க கூட எங்களால புரிஞ்சுக்க முடியாதுன்னு நீ நினைக்கிறியா? டேய், உன் பொண்டாட்டின்னு கிடையாது. நிறைய பொண்ணுங்க, என்ன நிறைய பொண்ணுங்க எங்க பொண்டாட்டிங்களையே அப்படித்தான். புரியுதா? எந்த பொண்ணாலும் த புருஷன் இல்லாம ஒரு நாள் கூட இருக்க முடியாது. ஏன்னா அது பழகி போன விஷயம்டா. அந்த விஷயத்துக்கு நம்ம எதுக்குமே எந்த கார்டு போட முடியாது. அப்போ என் பிரீத்தி நான் இல்லாம இருந்துருவா தானே? ஏன்டா எனக்கு தோணுற மாதிரி அவளுக்கு தோணல. அவளுக்கு தோணி இருந்தா அவ என்னை விட்டு போயிருந்திருக்க மாட்டாள்ல. பிரீத்தி, பிரீத்தி. என்ன ராஜேஷ் மாதிரி மொட்டை மாடி தானே உட்காந்துருக்காங்க? எப்படி நான் இல்லாம இருக்க? எங்கடி இருக்க? நான் பேசுறது உனக்கு கேக்குதா இல்லையா? என் பிரீத்தி என்னை விட்டு போன. நான் தப்பு பண்ணலடி.
பிரீத்தி, இப்பதான் உன் அருமை எனக்கு தெரியுது. எவ்வளவோ நாள் உன்கிட்ட சண்டை போட்டிருக்கேன். ஏன் நீ இல்லாம நீ என்னென்னமோ நான் நினைச்சு கூட பார்த்திருக்கேன். ஆனா நிஜமாவே நீ இல்லைங்கிறது என் மனசு ஏத்துக்க மாட்டேங்குதுடி. எங்கடி இருக்க? நான் அழுகிறது உனக்கு கேக்குதா? வந்துரு பிரீத்தி. என்ன பிரீத்தி நினைச்சு அழுகிற மாதிரி தெரியுது? பிரீத்தி இல்லையா? பார்த்தா அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்க மாதிரி இருக்கு. என்னவா இருக்கும்? டேய், சொல்றத காதுலே வாங்க மாட்டியா ராஜேஷ்? உனக்கு நல்லதுக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன புரிஞ்சுக்கோ, அவ்வளவுதான் சொல்லுவேன். ஓயாம ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்க மாட்டேன். நடு ராத்திரியில மொட்டை மாடியில உட்காந்து கத்திட்டு இருந்தா யாராவது தப்பா நினைச்சுக்க மாட்டாங்களா? இங்க பாரு, நம்ம எல்லாத்தையுமே அமைதியா தான் ஹேண்டில் பண்ணணும். புரியுதா? ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கோ. ஏண்டா தப்பு பண்ணில சொல்லி தொலை. அப்படி மங்குனி மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. நினைச்சாலே கடுப்பு தான் வருது எனக்கு. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். தப்பு பண்றதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் கூட நீங்க யோசிக்கல? சரி விடுங்க, உங்களுக்கு என்ன அந்த அளவுக்கு அறிவு இல்லாம இருக்கா? நான் ஒண்ணே ஒண்ணு மட்டும் கேட்கறேன். கவின், ராஜேஷ், உங்க 2 பேத்துக்குமே கேட்கறேன். ஒண்ணே ஒண்ணு மட்டும். இல்ல, டிஜே போறீங்க, என்ன போனீங்க, போறீங்க அப்படின்னா அங்க என்னென்ன பிரச்சனை வரும்னு உங்களுக்கு தெரியாதா? டேய், பொண்ணுங்களுக்கு தெரியாத பிரச்சனை கூட ஆம்பளை பசங்களுக்கு தெரியும்டா. ஆம்பளை பசங்களுக்கு தெரியாதுன்னு எதுவுமே கிடையாது. என்ன எல்லாத்தையும் பப்ளிக்கா புளி போட்டு விளக்கிட்டு இருக்க முடியாது. என்ன எல்லாரும் கல்யாணம் ஆனவங்க தான், எல்லாருக்கும் எல்லாமே புரியும். இப்ப இங்க பாரு, இங்க இருக்கிற எல்லாத்துக்குமே சொல்லிக்கிற ஒரு விஷயத்த நல்லா காது கொடுத்து கேட்டுக்கோங்க. முதல்ல நாம ஒரு தப்பு பண்ண போறோம் அப்படின்னா அதுல 1000 தடவை யோசிக்கணும். என்ன நீங்க பண்ணதுக்கு நீங்க பண்ணதுக்கு பேர் நான் தப்புன்னே சொல்லல. ஆனா இப்ப எப்படி வந்து முடிஞ்சிருக்கு? தப்பா தானே முடிஞ்சிருக்கு. நான் அன்னைக்கே நினைச்சேன் கவின், கண்டிப்பா இது மூலமா ஏதாவது ப்ராப்ளம் வரும்னு. இருந்தாலும் நான் அவன்கிட்ட சொல்ல வேணாம்னு சொன்னதுக்கு காரணம் இதுதான். என்ன, ஏன்னா இந்த பிரச்சனை ஒண்ணு வெடிக்குமோ வெடிக்காதோ அது நம்மளுக்கு தெரியாது. அதனாலதான் நான் சொன்னேன். புரியுதா? இதுக்கு மேல ஒன்னும் பண்ண முடியாது. கண்ணு கெட்டினதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. புரியுதா? அதனால ப்ராப்ளம் வந்துருச்சு, அதை சால்வ் பண்றதுக்கு வழி என்னமோ அதுதான் பார்க்கணும். சும்மா உட்காந்து அழுது புலம்பிட்டு இருந்தா மட்டும் எல்லாமே சரியாயிடுமா? அதுக்கான ஸ்டெப் எடுக்கணும். நீ ஸ்டெப்பை எடுத்து அடுத்தடுத்து மூவ் பண்ணிட்டு போனாதான் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். எடுத்தோம் கவுத்தன்னு எதையுமே செய்ய முடியாது. ஏண்டி தூங்காம இப்படி நின்றுட்டு இருக்கீங்க? தூங்குங்க. இல்லடி, எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது. இதெல்லாம் யாராவது பிளான் பண்ணி பண்ணியிருப்பாங்களோன்னு தோணுது. ஏன்னா ராஜேஷ் அண்ணா அப்படிப்பட்டவங்க கிடையாது. நாம் நம்புகிற அளவுக்கு அவர் பொண்டாட்டிக்கு அறிவில்லாமல் போச்சு. என்ன, ரெண்டாவது எனக்கு மகா மேலே டவுட்டாக இருக்குடி. எனக்கும் அந்த டவுட் இருக்குது. ஆசிரமத்தில் அந்த மாதிரிலாம் யாரும் குழந்தைங்கள பார்த்துக்க மாட்டாங்க. அப்படி பார்க்கணுன்னாலும் அதுக்குன்னு தனியாக ஆள் வச்சுருப்பாங்க. ஆனால் இவன் 1 வீக் அங்கே இருக்கானா எனக்கும் டவுட் இருக்குது. சேம் டவுட் தான். என்ன குட்டிமா அப்பா அப்பான்னு நீ தானே தூக்க வருதுன்னு சொன்ன? அம்மா தூங்க வைக்க தானே கூட்டிட்டு வந்தேன். தூங்கு. ஏய், எனக்கும் அந்த டவுட் இருக்குடி. ஆனால் சசியன்கிட்ட கேட்டால் தேவையில்லாமல் அவங்களுக்குள்ள ப்ராப்ளம் வந்துருமோன்ற அந்த பயத்தினால தான் நான் எதுவும் கேட்காம இருந்தேன். எனக்கு அந்த டவுட் இருக்குது மகா மேலே. ஒரு ப்ராப்ளம்னா எல்லா இடத்துலையும் முன்னே வந்து நிற்கிறவ, இந்த ப்ராப்ளம் அதுவும் பிரீத்திக்கு வந்திருக்கு அப்படின்னா அவையே ஒதுங்கி நிற்கணும்னு நினைக்கிறா. எனக்கு ஒன்றுமே புரியல. நானும் அதுதான் நினைக்கிறேன். என்ன, இதில் ஏதோ எங்கேயோ இடிக்கிற மாதிரி எனக்கு தோணிக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கணும். ஆமாம், நீ அவளை எத்தனை மணிக்கு ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன்? நார்மலாக எல்லா ஹாஸ்பிட்டலுமே 10 o'clock தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஆனால் அந்த ஹாஸ்பிட்டல் எப்போதுமே 9 o'clock, மிஞ்சி மிஞ்சி போனால் 9:30 அதுக்குள்ளே தான் ஓப்பன் பண்ணுவாங்க. நான் கொஞ்சம் ஏர்லியே கிளம்பிட்டேன். ஏன்னா எனக்கு ஒரு ஆப்ரேஷன் இருந்தது. ஸோ வந்து அதை நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு சீக்கிரமாக நான் கிளம்பி போயிட்டேன். அந்த அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் வேகமாகவே ஓப்பன் பண்ணியாச்சு. 9 o'clock ஓப்பன் பண்ணியாச்சு. 9:30 அவளை நான் ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன். அப்போ உள்ளே இருந்து வந்தா. வரும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தா. அவள் ஃபேஸ் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. என்ன ஏதுன்னு கேட்டுட்டு உடனே வந்து இந்த மாதிரி எனக்கு ஸ்டொமக் பெயின் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனதா சொல்லி சொன்னான். ஸ்டொமக் பெயினுக்கு ஹாஸ்பிட்டல் போகணுன்னு எந்த அவசியம்? என் பீரியட்ஸில் இருந்தாளா? உனக்கு வந்து சேம் டவுட் தான் எனக்கு வந்துச்சு. நானும் கேட்டேன், ஏன்டி பீரியட்ஸ்னால ஸ்டொமக் பெயின் வந்து அதுக்காக ஹாஸ்பிட்டல் வந்தியான்னு கேட்டேன். அதுக்காக யாராவது வருவாங்களான்னு ஒரு மாதிரி ஏழனமாக பேசினான். சரி ஓகே, அதுக்காக இல்லை வேறு ஏதோ பெயின் அப்படின்னும் ராஜேஷ் அண்ணா தேவையில்லாத ஃபுட்டு வாங்கி கொடுத்துட்டான். அதனால தான் நான் வந்து அதை சாப்பிட்டு எனக்கு இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னான். பட் வந்து அவள் சொன்னது எனக்கு நம்பிக்கை இல்லை. சரி, இந்த குழப்பம்லாம் நம்மளுக்கு வேணாம். இதெல்லாம் நாளைக்கு போய் நான் ஸ்டெல்லா டாக்டர்கிட்ட கேட்டேன். நான் தெளிவாக சொல்லுவாங்க. இப்போ ராஜேஷ் அண்ணா தானே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. கேசவன் அம்மா அடிச்சிருவேன். என்ன இது பழக்கம்? எப்ப பார்த்தாலும் அப்பா அப்பா நான் அப்பா கிட்டே தானா? தூங்குமா, ஏமா அப்படி படுத்துற?
அழுக விடுற? தூங்க வைக்க தான் தூக்கிட்டு வந்த. மணி என்ன ஆகுது? தூங்க வைக்க வேண்டியதானே. அவன் தூங்க மாட்டான்டி, இது ஒரு பழக்கம். என்ன ஆனாலும் சரி நைட்ல அவங்க அப்பா பக்கத்துல தான் தூங்கணும். எப்படிதான் அந்த பழக்கம் வந்துச்சுன்னு தெரியல. முன்ன நான் மட்டும் தனியா இருந்தபோது கூட எப்படியே அடம்பிடிச்சு ஏதோ ஒன்று பண்ணி தூங்க வச்சிருவேன். இப்ப எப்ப அவங்க அப்பா வந்தா அப்பையில இருந்து அப்பா பக்கத்துலயே தான் தூங்கணும். இது என்ன செஞ்சு கூத்தா இருக்கு? அப்பா பாசம் இருக்கிறவன் அப்பா பக்கத்துல தான் தூங்கணும்னு சொல்லுவான். படுத்து வாண்டி. ஏன்டி நீங்க வேற அன்னைக்கு டிஜே போனாரே, அந்த அன்னைக்கு ஏன் கொடுமை கேட்கறவனை தூங்க வைக்கிறதுக்குள்ள எனக்கு அப்படியே பைத்தியமே பிடிச்சிருச்சு. அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுவான் அப்பா அப்பான்னு. இப்ப அழுக ஆரம்பிச்சிட்டான் பாரு. சார் இங்க பாருங்க, ஆன்ட்டி பாருங்க. செல்லம் என்னடி செல்லம், எதுக்கு அழுகுறீங்க? அழுக கூட சம்மத்து குட்டியில தூங்குங்க. அப்பா மேல இருக்காரு. தம்பி தூங்குனதுக்கு அப்புறம் அப்பா வருவார். தூங்குமா. ரொம்ப அடம்பிடிக்கிற குழந்தையா தான் இருக்கான். கவின் எனக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு, இல்லைன்னா தூங்க மாட்டான் போல. அம்மா சொன்னா கேப்பியா மாட்டியா? நீ அம்மா செல்லம் தானே, தூங்குமா. அம்மா வேற இடத்துக்கு வந்திருக்கோம்ல, தூங்குடி பட்டு. என் செல்லோல அப்பா மேல இருக்காரு. அப்பா இப்ப நீ தூங்குனதுக்கு அப்புறம் அப்பா வர சொல்லிடுவேன். ஆரம்பிச்சிட்டான். ஸோ முடியலடி, இனி இவனை தூங்க வைக்கிறதுக்குள்ள நான் அவ்வளோதான். இருடி, நான் அவருக்கு ஃபோன் பண்ணுறேன். அவங்களாம் சும்மா தாண்டி பேசிகிட்டு இருப்பாங்க. வர சொல்லு, கவின் அண்ணன் மட்டும் வர சொல்லு. நாங்கள் வேணா அந்த சைடு ரூமில் இருக்கோம், தூங்க வைங்க 2 பேரும். எதா இருந்தாலும் பாத்துக்கலாம். என்ன ராஜேஷ், ராஜேஷ் மா ஏண்டா இப்ப எதுக்கு பொங்கிட்டு வர? என்ன மா என்ன? இல்ல என்னங்கிற? இப்ப எதுக்கு அவனை கூப்பிட்டு இருக்க? அதான் வேண்டாம் வெறுப்பா எல்லாத்தையும் ஒதுக்கி விட்டு தானே உட்காந்துருக்க. அப்புறம் எதுக்கு அவனை கூப்பிட்டு இருக்க? அம்மா. ராஜேஷ் அம்மாடா. இனி அவங்க என்கிட்ட பேச மாட்டாங்கடா. அவன் உட்காந்துருக்கான்ல, அப்புறம் எப்படி என் அம்மா என்கிட்ட பேசுவாங்க? இப்ப எங்க அம்மாக்கு தெரிஞ்சதுன்னா எங்க அம்மா அவளை தண்டை திட்டுவாங்க. நான் என்னடா பண்ணுவேன்? இரு நீ இப்ப உங்க அம்மா கிட்ட பேச கூட நல்லா தான் இருக்கும். அங்க ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கு. இங்க பாரு மாதேஷ், பைத்திய மாதிரி பண்ணிட்டு இருக்காது. என்ன உனக்கு பிடிக்கலன்னு நீ பேசாம இருன்னு நீ சொல்லியாச்சு. மறுபடியும் நீ ஏதாவது பண்ணிட்டு இருந்த நான் அவ்வளவுதான் பாத்துக்கோ. மா எனக்கு பிடிக்காதத இந்த வீட்ல இருந்து யாரும் செய்யக்கூடாது, புரியுதா என்ன? அத்தை சஞ்சுமா தானே கீழே இருந்துட்டே கால் பண்றாங்க. ஏதாவது ப்ராப்ளம் அட்டன் பண்ணி பேசு. ஹலோ சஞ்சு. ஏய் என்னடி பண்ணிட்டு இருக்க இவ்வளவு நேரம்? நான் சொல்லி அவங்ககிட்ட எவ்வளவு நேரம் ஆச்சு? ஏங்க ஒரு நிமிஷம் பொறுக்குறீங்களா? அப்படி என்ன உங்களுக்கு ஏதோ சத்தம் கேக்குதுன்னு வந்தா என்ன பிரச்சனை? அத்தை என்னாச்சு அத்தை? ஒண்ணும் இல்ல, அங்க உன் குழந்தை உட்காந்துருக்கான். அதான் என்ன ஏதுன்னு கேட்க போனதுக்கு ஓவரா பேசிட்டு இருக்கான். அதான் அவன்கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். அத்தை இவருக்கு பயந்துகிட்டலாம் நீங்க அவர்கிட்ட பேசாம இருக்காதீங்க. என்ன நீங்க பேசுங்க, யார் என்ன சொல்றாங்க நானும் பாக்குறேன். இங்க பாருங்க, உங்களுக்கு பிடிக்கலனா பேசாதீங்கன்னு உங்ககிட்ட அன்னைக்கே சொல்லியாச்சு. என்ன மத்தவங்க யாரும் பேசுறதுக்கு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு பிடிக்காததை மத்தவங்க செய்யணும்னு எப்பவுமே நீங்க கிடையாது, ஓகேவா? ஏய் என்னடி வாய் ரொம்ப பேசுற? அவளை நீ எதுக்கு மிரட்டிட்டு இருக்க? அவளை எதுக்கு மிரட்டுறேன்னு கேக்குறேன். நீ வேலை பாரு, அங்க என் புள்ள அழுதுகிட்டு இருக்கான். என்ன நான் கேட்டே ஆகணும். ஒரு தாயார் நான் கேட்கறேன்னா என்னடா? மா நீ கேளு, நான் வேணான்னு சொல்லல. ஆனா என் முன்னாடி யார்கிட்டயும் பேசாத. எனக்கு பிடிக்காதவங்க கிட்ட நீ பேசக்கூடாது. என்னன்னா நான் அண்ணனுக்கு திமிரு அடங்குதா பத்தியாடா? மா. ஹலோ சஞ்சு. என்ன கவின் கேக்குதா? கவின் சும்மா இரு. கவின் கேக்குது. எதுக்கு கீழே இருந்துட்டே கால் பண்ற? என்னாச்சு? எதுக்கு ஏசம் அழுகுறான்? அம்மா கொஞ்ச நேரம் இரு, அப்பா நான் கூப்பிடுறேன். என்ன கேக்குதா? அழுகுறான். என்னால முடியல, தயவு செஞ்சு கீழே வந்து தூங்க வச்சுட்டு போயிருங்க. என்ன நீங்க இல்லாம ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேங்கிறான். வாங்க. சரி இரு வர. வை, இங்க ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. வை. டேய் என்ன பிரச்சனை இருந்தாலும் பாத்துக்கலாம். அவன் புள்ள அழுகுற சவுண்ட் இங்க கேக்குது. முதல்ல போய் தூங்க வச்சுட்டு வா போ. வாங்க கவின். சரி வரேன். வை. டேய் கேசவன் தூங்க மாட்டேன்னு அடம் பிடிக்கலாம். நீங்களா பேசிக்கிட்டு இருங்க, நான் போய் அதை என்ன ஏதுன்னு பார்த்துட்டு தூங்க வச்சுட்டு வந்துடுறேன், ஓகேவா? பாருங்க ராஜேஷ், உங்க அம்மா பேசுனாங்கண்ணா பேசு. இங்க பாருங்க, எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்காதீங்க. என்ன அத்தை நீங்க போங்க அத்தை, போய் பேசிட்டு வாங்க. அவர் என்ன பண்றாரு நானும் பாக்குறேன். எத்தனை நாளைக்கு அப்படி பயந்து வாழ்றது? எதுவும் பேச மாட்டாங்கண்ணா. மா சொன்னா கேட்க போறியா இல்லையாமா? உன் இஷ்டத்துக்கு தான் பண்ணுவியா? நீ உன் வேலை பாருடா. என்னடி ஒத்து ஒதுக்கிட்டு இருக்கியா? என்னன்னு கேக்குறேன். எதுவும் பேச மாட்டேங்கிறான்னா? என்ன இல்ல என்னங்கிறேன். இங்க பாருங்க, நீங்க என்ன பேசுறாந்தாலும் என்ன மிரட்டுறதோ என்கிட்டயோட வச்சுக்கோங்க. என்ன தாண்டி வேற யாரும் இந்த வீட்டுல திட்டாதீங்க, பேசாதீங்க. ஏற்கனவே நீங்க ஒருத்தர் கோச்சிட்டு இருக்கறனாலதான் யாருமே அங்க பேச முடியாம அவங்க 2 பேர் தனியா இருக்காங்க. அது கூட உங்களுக்கு பிடிக்கலையா? அவங்க 2 பேர் தனியா இருக்கிறது சுத்தமா பிடிக்கல. நல்லாவே இருந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. என்ன ஆமாடி, அவன் நிம்மதியா இருக்கிறது எனக்கு பிடிக்கல. காதுல விழுகும்னு நினைக்கிறேன். என்ன? ஆமா, அவன் சந்தோஷமா இருக்கிறது எனக்கு பிடிக்கல. என்ன பண்ணுவ நீ? எல்லாத்துக்கும் ஒத்து அப்படி பண்ணிட்டு இருக்க. நைனிகா நீ வா, என்ன பேசுறான்னு நானும் பாக்குறேன்.
ரொம்ப பேசிக்கிட்டு இருக்காதீங்க என்ன. சீ. டேய் போ, அம்மா கிட்ட பேசிட்டு வா, கொஞ்சம் மனசு ரிலீஃபா இருக்கும். போ. ராஜேஷ், அம்மா அம்மா ராஜேஷ், நீ சொன்னதெல்லாம் உண்மையா? ஆமாம்மா. அம்மா நான் தப்பே பண்ணலம்மா. என்னை பத்தி உனக்கு தெரியும்ல. ஆனா ஆனா பிரீத்தி போயிட்டம்மா. அம்மா அம்மா நான் நான் அவளை ஓ இடத்துல வச்சு பார்த்தம்மா. ஆனா அவன் என்னை விட்டு போயிட்டம்மா. எனக்கு தெரியும்டா நீ தப்பு பண்ண மாட்டேன்னு. என்ன, உன்னை அப்படிலாம் நாங்கள் ஒன்றும் வளர்க்கல. நீ ஒன்றும் கவலைப்படாத. நீ அவளை லவ் பண்ணியிருக்க, 2 பேருமே லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. உன்னை உண்மையாக லவ் பண்ணவளால் ஒரு நாள் கூட உன்னை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாது. கண்டிப்பாக உன்னை தேடி வருவா. ஆனா அவன் இல்லாம என்னால இருக்க முடியலம்மா. எங்க போனான்னு தெரியலம்மா. அம்மா என் பிரீத்தி அம்மா வந்துருவாமா, சொல்லுமா. டேய், அம்மா சொல்கிறேன்ல, கண்டிப்பாக அவள் வருவா. என்ன, நீ ஒன்றும் கவலைப்படாத. அழுகாதடா. அம்மாவுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவள் உன்னை லவ் பண்ணியிருக்கா. கண்டிப்பாக உன்னை தேடி வருவா. அழாத. கருவினில் என்னை சுமந்து தெருவினில் நீ நடந்தாய், தேரினில் ஊர்வலமே அம்மா. பூச்சாண்டி வரும்போது முந்தானை திரை போர்த்தி மனபயம் தீர்த்தாயே அம்மா. காணாது கடவுளுக்கு என் கைகள் வணங்காது, உனக்கு என் உயிரே ஆரத்தி. நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும், வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும். அன்பு வேண்டும், அறிவு வேண்டும், பண்பு வேண்டும், அறிவு வேண்டும். ராக்கி, அழகிய லைலா, என்னது இது? திடீர்னு இப்படி பிறந்த நாள்லாம் கொண்டாடுறீங்க. இதுக்குதான் காலேஜ் இழுத்து போட போற ரேஞ்சில் பேசுனீங்களோ? டேய், இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள் தானே, அதை கொண்டாடணுன்ற எண்ணத்துல தான் இப்படி பண்ணோம். இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள்னு எனக்கு தெரியும். ஆனால் நான் இது வரைக்கும் பிறந்த நாள்லாம் கொண்டாடினதே கிடையாது. ஏன்னா நான் என் அப்பா அம்மாவெல்லாம் பார்த்ததே இல்லை. ராக்கி, நீ என்ன சொல்ல வரங்கிறது எங்களுக்கு புரியுது. ஆனா இப்போதைக்கு அதை பத்தி எதுவும் பேச வேணாமே, கேக் விட்டு. ராக்கி, உன்னோட என்ன ஒரு கஷ்டமா இருந்தாலும் சரி, அதை இப்போதைக்கு பேசாம கேக்கு விட்டு. இல்லை வாத்தி, நான் பிறந்ததுலேருந்தே பிறந்த நாள்லாம் கொண்டாடினதே கிடையாது. இன்னைக்கு நான் பிறந்த நாள் மட்டும் எனக்கு தெரியும். ஏன்னா என் அப்பாவும் அம்மாவும் என்னை பெற்றுட்டு வேணான்னு சொல்லி தூக்கி போட்டு போயிட்டாங்க. நான் குப்பை தொட்டியில கிடந்தேன். ராக்கி, என்ன சொல்ற? ஆமா அழகிய லைலா, என்ன என்ன நீங்க மேம்லாம் கூப்பிட வேணாம்னு சொல்லக்கூடாது. எனக்கு மேம்லாம் கூப்பிட தெரியாது. நான் அழகிய லைலா தான் கூப்பிடுவேன். சொல்றேன், எப்படி வேணாலும் கூப்பிடுடா. என் அப்பா அம்மாவும் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்களாம். அவங்களுக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லாம தான் நான் வந்து பிறந்தேனாமா. ஆனால் அவங்க பெண் குழந்தை பிறக்கும்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு இருந்தாங்களாம். ஆனால் பெண் குழந்தை பிறக்காம நான் ஆண் குழந்தைய பிறந்தனால அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கலையா. இதனால என் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டை வந்துருச்சான். சண்டை வந்தனால அவங்க அவங்க என்னை அவங்க கூட வச்சுக்க கூடாதுன்னு நான் பிறந்த 2 மாசத்துல என்னை கொண்டு போய் குப்பை தொட்டியில போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஃபுல்லா பாலுக்காக அழுதான் அம்மா. அப்புறம் அந்த குப்பை தொட்டியில குப்பை கொண்டு வர்றவங்க ஒருத்தவங்க ஒரு குழந்தை இருக்குன்னு சொல்லி பார்த்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப வருஷமா குழந்தை இல்லையா. அதனால அவங்க என்ன தூக்கிட்டு போய் வளர்த்தாங்களாம். நான் 5வது படிக்க வரைக்கும் அவங்க என்ன வளர்த்தாங்களாம்.
அதுக்கப்புறம் என் அப்பாவோட அக்கா வந்தாங்களா, குழந்தைய தூக்கி போட்டது தெரிஞ்சு என்னை வளர்த்தவங்க கிட்ட இருந்து என்னை பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டாங்க. எதுக்கு அவங்க கூட்டிட்டு போனாங்கன்னு முன்ன தெரியல. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது ஆம்பளை பையனா பிறந்தா சொத்துல பங்கு இருக்கும். அந்த சொத்துக்காக என்னைய 19 வயசு வரைக்கும் வளர்த்தாங்க. அந்த 19 வயசு வர என்ன அனுபவிக்காத கொடுமையை கரையான்னு படிக்க டைம் தர மாட்டாங்க, சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க, நைட்ல தூங்க விட மாட்டாங்க. அப்படி என்ன தூங்கணும்னாலும் என்ன மாட்டு கொட்டாயில தூங்க சொல்லுவாங்க. நைட்ல மழை பெஞ்சு குளறதுனாலும் என்ன என்ன அங்கதான் தூங்க சொல்லுவாங்க. ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க. எனக்கு 19 வயசு ஆகவும் என் அப்பாவோட சொத்துக்கெல்லாம் என்னை கையெழுத்து போட சொன்னாங்க. எல்லாத்தையும் கையெழுத்து போட்டுக்கிட்டு என்னை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க, வெளியே போன்னு சொல்லிட்டாங்க. ஒரு நாள் ஃபுல்லா ரொம்ப பசிச்சுது. யாராவது சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்களான்னு ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி யாருமே கொடுக்கல. அப்பதான் என்ன வளர்க்குறாங்களே அந்த பாட்டி, 8 குடும்பி பாட்டி, அந்த பாட்டி என்னை பார்த்தா பாவமா இருக்குன்னு சொல்லி அவங்க கூட கூட்டிட்டு போய் ஒரு வேளை சாப்பாடு கொடுத்தாங்க. அந்த பாட்டிக்கு யாருமே இல்லை. என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி, நான் நல்லா காமெடியா பேசுறேன்னு சொல்லி அவங்க கூட என்ன வச்சுக்கிட்டாங்க. இன்ன வரைக்கும் அவங்க தான் என்ன வளர்க்குறாங்க. என் அப்பா அம்மா என்ன தூக்கி போட்டு போனதுனால எனக்கு அப்பா அம்மாவோட பாசமே கிடைக்கல. எனக்கு எல்லாமே அந்த 2 குடும்பி பாட்டி தான். ஆனா என்னதான் வெளியே சிரிச்சு பேசினாலும் எனக்குள்ள இவ்வளவு வரிகள் இருக்கதான் செய்யுது. ஒவ்வொரு வருஷமும் இந்த நாள் வரும்போது நான் ஏன் பிறந்தேன்னு நினைப்பேன். இதுவே என் வாழ்க்கையில நடந்து. அதனாலதான் என் மேல யாராவது பாசம் வச்சுட்டா அவங்களுக்காக உயிரை கூட கொடுப்பேன். அதான் அழகிய லைலா, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. நீங்க இனிமே வார்த்தை கூட பேசக்கூடாது. அவரு கெட்டவரு, உங்களை நான் பாத்துக்கிறேன். உங்க மேல நான் ஆசைப்படல, ஆனா உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன நீங்க ஏமாத்த கூடாது. வார்த்தை உங்களுக்கு வேணாம் அழகிய லைலா, உங்களை நான் பாத்துக்கிறேன். என் கூட வந்துருங்க. கடவுள் எழுதி வைத்த மண்ணில் வந்த ஒரு கவிதையடா, அதன் இடையில் வேறு உயிர்கள் செய்த எழுத்து பிழை பாவமடா. ஆராரோ பாட இங்கு தாயும் இல்லை, உனை அள்ளி செல்லம் கொஞ்சம் யாரும் இல்லை. ராக்கி, நிஜமாவே ரொம்ப எமோஷ்னலாக இருக்குடா. ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டே இருந்தா அவனுக்குள்ள பெயின் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த அளவுக்கு சாப்பாடு கூட இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. என்ன நினச்சி யாருமே ஃபீல் பண்ணக்கூடாது, எமோஷ்னல் ஆகக்கூடாது தான் நான் எப்போதுமே ஆக்டிவாக ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். எனக்கு அதுதான் பிடிக்கும். யாரும் அழுகாதீங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சு போச்சு. அழுகக்கூடாது. அழுகிய லைலா என்னது இது அழுதுகிட்டு? அழுகாதுங்க, அழுகிய லைலா மேக்கப் போயிடும். ராக்கி, நிஜமாவே மனசு ஒரு கிடைச்சடா. அதிலே சொன்ன மாதிரி எல்லாருக்கூடயும் வலி இருக்கும் தெரியும். ஆனா நிஜமாவே நீ அந்த கடவுள் கொடுத்த குழந்தை வேண்டாம். நீ கவலைப்படாத. இனிமே உனக்கு இந்த அழகிய லைலா இருக்கேன். ஓகே? அப்போ இனிமே வாத்தி கூட பேசக்கூடாது. பேசுங்க, நான் வேணான்னு சொல்லல. ஆனால் என்ன யாருக்கோ விட்டு கொடுக்கக்கூடாது. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அழகிய லைலா. டேய், நாமெல்லாம் எதுக்கு அவனுக்கு ஃப்ரெண்டாக இருக்கோம்னே தெரிலடா. நீ மூடு. இதை நினைச்சு கவலைப்படாத. என்ன, நாங்களாம் இருக்கோம். இனிமே உனக்கு யாரும் இல்லைன்னு நினைக்க கூடாது. முக்கியமா நான் இருக்கேன், எப்போதுமே இருப்பேன். வாத்தி, காதுல வாங்கிக்கிட்டீங்களா? என்னோட அழகிய லைலா எனக்கு இருக்காங்க. தேவையில்லாம என் லைன்ல குறுக்க வராதீங்க. சோழி பத்திட்டு போயிருங்க. சரி போதும், அழுகிய நிறுத்துங்க. அழகிய லைலா அழுகாதீங்க, கேக்கு வெட்டலாம், பசிக்குது. இந்த மாதிரி எப்போதுமே சிரிச்சுக்கிட்டே இருந்தா நல்லா இருக்கும்டா. சரி, கேக் வெட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம ராக்கி
ராக்கியோட ஸ்டோரி. ஆக்சுவலாக அந்த ஸ்டோரி சொல்லும்போது என்னவே அறியாமல் ரொம்பவே நான் அழுதுட்டேன். ஆக்சுவலாக நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சதா இல்லைன்னு எனக்கு தெரியல. அப்படி புரியலன்னா சொல்லுங்கள், புரிஞ்சிருக்கும் தான் நினைக்கிறேன். இதுதான் நம்ம ராக்கி லைஃப்பில் நடந்த ஒரு விஷயம். இது ராக்கி லைஃப்பில் கிடையாது, நிஜமாவே ஒருத்தர் லைஃப்பில் நடந்தது தான். அது வந்து ராக்கிக்கு வந்து ஸ்டோரியை கொண்டு வந்திருக்கேன், அவ்வளோதான். இந்த மாதிரி மனுஷங்க இருக்காங்க. அதாவது எல்லாத்துக்குமே குழந்தைங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அது இல்லாதவங்களுக்கு தான் அந்த வழி என்னன்னு தெரியும். தயவு செஞ்சு இப்படி தான் யாரும் பண்ணாதீங்க. என்ன குழந்தையா இருந்தாலும் அந்த குழந்தைய ஏற்றுக்கணும். என்ன ஏன்னா குழந்தை ஒரு வரம். அதனால் நான் சொன்னதோட அர்த்தம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ட்ரை பண்ணுற மாதிரி இருந்திருந்தா சாரி. நான் உங்களை கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக இந்த ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஜஸ்ட் உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அதனால தான். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று எல்லாரும் எனக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தீங்க. 200 கமெண்ட் வந்து ராக்கி எப்படி ரிப்ளை பண்ணுவான்? அழகியில இல்லை அவன் ரசிப்பனா உங்கள் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுவேனா? அதனால வந்து யாரும் அழுக வேணாம், ஓகேவா? ராக்கி இந்த மாதிரி தான், அதில் கவலைப்படாமல் விட்டு தள்ளுங்க, ஓகே? ரிப்ளை பண்ண முடியாதுன்னு நினச்சிக்கிறாதீங்க. ஆனால் ராக்கியோட லவ் எப்போதுமே இருக்கும். எல்லாத்துக்கும் முத்தம் கொடுத்துட்டேன். அப்புறம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ராக்கிக்காக நிறைய பேர் சேனல் பார்க்குறதா சொன்னீங்க, எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். ஓகே, கேக் வெட்டலாம், வாங்க வாங்க, இல்லைன்னா பிடிக்கி தின்றுவாங்க. அல்லாத கல்யா, ஆகும்ல. சரி அல்லாத. Happy birthday to you. Happy birthday, happy birthday. உன்னை பெறும் அன்னை வலி வலி அல்ல ஓர் வரமே. நீ கண்டிப்பா ஆண் குழந்தையா தான் இருப்ப, எனக்கு தெரியும். எனக்கு தெரியும், உன் அப்பா மாதிரி தான் நீ இருப்ப. நீ என் வயிற்றுக்குள்ள இருக்கிறது இங்க யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு அம்மா நினைக்கிறேன். ஏன்னா இதை உன் அப்பா கிட்ட தான் சொல்லணும்னு எனக்குள்ள ஆசை. ஆனா அவங்கிட்ட தான் சொல்ல முடியாம போச்சு. இப்போ உங்களை பார்க்கறதுக்காக அம்மா ஹாஸ்பிட்டல் போக போறேன். மகா கண்டுபிடிச்சாலும் இல்லையான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை கண்டுபிடிச்சிட்டான்னா இவன் எல்லாத்தையும் தலைகீழ மாத்திடுவா. இந்த வாமிட் வராம இருக்கிறதுக்கு முதல்ல போய் ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணணும். கிளம்பலாம். இங்க பாரு, அழுது அடம் பிடிச்சி வந்திருக்க. நான் சொன்ன மாதிரி கேட்கல, அவ்வளோதான் பார்த்துக்கோ. இங்க எங்கேயாவது ஓடுன அவ்வளோதான், அம்மா கூட வர. அதான் கூப்பிட்டதுக்கு மூஞ்சடிச்ச மாதிரி பேசினானே, அப்புறம் எப்படி உன் அப்பா வருவான்? இதுலலாம் உனக்கு சந்தோஷம் இல்லை. எங்கேயாவது போய் என்ஜாய் பண்ண சொல்லு, அதுல நல்லா சந்தோஷம் இருக்கும். இந்த நேரத்தில் இவனுக்கு வாக்கப்பட்டு தெரிஞ்சிடும். அதான் உன் அப்பா கூப்பிட்டதுக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டார்ல, அப்புறம் என்ன? அப்ப சரி, நம்ம தாதிக்கு பூச்செல்லாம் வாங்கிட்டு போலாம். தாதி தாதி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இல்ல, நான் மட்டும் உன் அப்பனுக்கு சந்தோஷத்துக்கு குறைச்சலே இல்லை பாரு. இங்க பாருடி, நை நைனு பெரிய மனுஷி மாதிரி பேசாத, என் கூடே வா, அங்கங்க ஓடாத. எப்ப பார்த்தாலும் தாதி திட்டிட்டே இருக்கீங்க. தாதி பாவம் தெரியுமா? நீங்க பாருங்க, நான் பாரு. இங்க பாரு, எதிர்த்து எதிர்த்து பேசாத, அம்மாக்கு கோபம் பயங்கரமா வரும். என்ன உங்களுக்கு கோபம் வருது? பாருங்கம்மா. ஓ முடியல, வா பின்னாடியே வா. அம்மா கேட்டம்மா, எப்ப பார்த்தாலும் தாதி திட்டிட்டே இருக்காங்க. தாதி ரொம்ப நல்ல தாதி. சரி, நம்ம தாதிக்கு பூச்சல வாங்கலாம். அம்மா கிட்ட போனா அம்மா வாங்கவே விட மாட்டாங்க. ஹை பால் பால், ஹை பால் சுத்துது. பால் நில்லு. பால் போச்சு. பால் எனக்கு வேணும். இந்த பால் தெரிஞ்ச குழந்தையா? இல்ல, ஏன் குழந்தைதான். ஏன் குழந்தைதான். நைனிகா, நைனிகா, இங்க பாரு, நைனி. எக்ஸ்கியூஸ் மீ, இங்கே ஒரு குழந்தை நின்றுட்டு இருந்தா. ஒரு 4 வயசு குழந்தை இருக்கும். பிங்க் கலரில் கவுன் போட்டிருந்தா, பார்த்தீங்களா? ஆமாம், பாலுன்னு சொல்லிட்டு எப்படி ஓடிச்சு. ரோட்டுக்கு போச்சு அந்த பொண்ணு. ரோட்டுக்கா? என்ன சொல்கிறீங்க? சே, என்ன சொல்கிறேன், சின்ன குழந்தை. என்ன சின்ன குழந்தை? ஒன்றும் இல்லைம்மா, ஏதோ ஒரு குழந்தை பாலை கொண்டுட்டு அப்படியே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அந்த பால் பின்னாடி சின்னதாக ஆக்சிடென்ட் ஆகி தலையில் நல்லா அடிபட்டுருச்சு. என்ன சொல்கிறீங்க? அது ஏன் குழந்தை? நைனிகா!
இது இது அப்போ